கண்மணி இங்க வா. இந்த உனக்கு 5000 ரூபாய். இந்த உனக்கு 5000 ரூபாய். நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த வீட்டுக்கு 1 மாசத்துக்கு தேவையான பலசரக்கு ஜாமான வாங்கிட்டு வரீங்க. எதுக்கு மாமா இதெல்லாம்? அத ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணலாமே. அம்மா தாயே, அது எனக்கும் தெரியும். ஆனா போட்டியே கடைக்கு போய் பலசரக்கு ஜாமான வாங்கிட்டு வர்றதுதான். ஓ அப்படியா? சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்க. போங்க போங்க. பாருங்க என் மருமக எப்படி வாங்கிட்டு வந்து அசத்த போறாரு. இந்த போட்டியில அவ தான் ஜெயிப்பா. பார்க்கலாம் பார்க்கலாம். கண்மணி சோப்பு வாங்கியிருக்காளே, நீ வாங்கவே இல்ல ஏன்? அதுவும் வீட்ல 1 மாசத்துக்கு இருக்கு மாமா. மரகதம், இதுக்கு மேல என்ன வேணும்? நம்ம வீட்ல எது இருக்கு இல்லன்னு எதுவுமே கண்மணிக்கு தெரியல. ஆனா ராசாத்தி தெரிஞ்சு வச்சிருக்கா. அது இல்லங்க. இரு முதல்ல நான் முடிச்சுக்கிறேன். கொடுத்த 5000 ரூபாய் பத்தலன்னு கண்மணி சொல்றா. ஆனா அவ வாங்கின பொருள்ல பாதி வீட்லயே இருக்கு. தண்டமா செலவு பண்ணிருக்கா. ஆனா ராசாத்தி அப்படியா? அவ தேவையான ஜாமான வாங்கிட்டு மிச்ச பணத்தையும் கொண்டு வந்திருக்கா. இதுல இருந்தே தெரியல யாரு வீட்டு நிர்வாகத்துல கட்டிக்காரங்கன்னு. சிக்கனை மட்டும் இல்ல, தரமான பொருளா வாங்கிட்டு வந்திருக்கா. அதனால ராசாத்தி தான் பெஸ்ட். இத பண்ணிட்டா போதுமா? நான் ஒத்துக்கவே மாட்டேன். வேணும்னா சமையல் வேலையை அவ பாத்துக்கிட்டோம். கண்மணி வீட்டு பொறுப்பை பாத்துக்கிட்டோம். சமையல் வேலைக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே ராசாத்தி தான் தகுதியானவ. இல்லங்க, எனக்கு இதுல விருப்பமே இல்ல. என்ன ஆனாலும் நான் இதை ஒத்துக்க மாட்டேன். மரகதம், பேச்சு மாறி பேசக்கூடாது. போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு தான் வீட்டு பொறுப்புன்னு முதலே பேசியாச்சு. சாவிய கொடு முதல்ல. முடியாதுங்க. சரி, அப்போ ஒண்ணு பண்ணுவோம். ஓட்டெடுப்பு வச்சிருவோம். யாருக்கு மெஜாரிட்டி இருக்கோ அவங்க கிட்ட நிர்வாகத்தை கொடுத்துருவோம். இதுக்கு ஓகேவா? இது நியாயமா தான் இருக்கு. சரி, அப்போ ஓட்டெடுப்பு வச்சிருவோம். சரிதானே? அது சரிதானே. ஹலோ, யாரு? நான் யாருன்னு அப்புறம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் வாட்ஸ்அப்ல உனக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன். ஓபன் பண்ணி பாரு. வாட்ஸ்அப்லயா? நீ அசிங்கப்படாம இருக்கணும்னா எனக்கு 1 லட்சம் மட்டும் கொடு போதும். அப்படி எனக்கு தரலன்னா இந்த போட்டோவை போஸ்டர் அடிச்சு ஊர் முழுக்க ஓட்டிடுவேன். உங்க குடும்பத்துக்கு ஊர்ல நல்ல பேர் இருக்கு. அந்த பேர் போகாம பாத்துக்க. மரியாதை அந்த போட்டோலாம் என்கிட்ட கொடுத்துரு. நீ பணம் கொடுத்தா அதை திருப்பி உனக்கு தரப்போறேன். இந்தா, பேங்க்ல இருந்து பேசணுமா? பேச. ஹலோ ராசாத்தி மேடம், உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் பேங்க் அக்கவுண்ட்ல தான் போட்டு விடுவோம் மேடம். ஆனா நீங்க கொடுத்த டீட்டெயில்ல ஏதோ மாற்றம் இருக்கும் போல. அதனால பணமா எங்க பேங்க் அனுப்பி வச்சிருக்காங்க. நீங்க வந்து வாங்கிக்கிறீங்களா மேடம்? மாமா, லோன் சாங்ஷன் ஆயிடுச்சா? பணத்தை பேங்க்ல வந்து வாங்கிக்க சொல்றாங்க. சரி, வந்து வாங்கிக்கிறோம்னு சொல்லு. வரணும் சொல்லு. சரி சார், வரும் சார். சரிங்க மேடம், ஒரு மணிக்குள்ள வந்து வாங்கிக்கோங்க மேடம். சரிங்க சார். அப்பா, நமக்கு லோன் சாங்ஷன் ஆயிடுச்சா? அப்படியா? ஆமாப்பா, உடனே வந்து வாங்கி சொன்னாங்க. அப்பாடா. என்னது? லோன் கிடைச்சிருச்சா? ஆமா பெரியமா. அப்பாடா, இப்பயாவது அந்த சாமி கருணை காட்டுச்சே. ஆமா பாரு, முதல்ல நம்ம ராசாத்திக்கு தான் நன்றி சொல்லணும். அவளாலதான் லோனே கிடைச்சது. ராசாத்தி, ரொம்ப நன்றிம்மா. ஐயோ மாமா, என்ன இது பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? இது என் கடமை மாமா. அதான் லோன் கிடைச்சிருச்சுல, போய் அது வாங்குற வழியை விட்டுட்டு இவளுக்கு பாராட்டு பத்திரம் படிச்சிட்டு இருக்கீங்க. ஆக வேண்டிய வேலையை பாருங்க.
சரி, நீ பேங்க்ல போய் பணத்தை வாங்கிட்டு வந்துருங்க. நான் பணம் கொடுக்க வேண்டியெல்லாம் வர சொல்லிடுறேன். அவங்க கையில பணத்தை கொடுத்து அனுப்பிட்டானா மொத்த பிரச்சனை தீந்துரும். சரிப்பா, நான் ரெடி ஆகிட்டு போய் வாங்கிட்டு வந்துடுறேன். டேய் இருடா, ராசத்தி பேர்ல லோன் அப்ளை பண்ணிருக்கோம். நீ போறேங்கிற, அவன் வந்தாதான் பணம் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்கன்னா அவனையும் கூட்டு போ. சரிப்பா, அதான் சொல்றாங்களே, போய் ரெடி ஆகிட்டு வா. லோனும் அவளுக்கு இப்ப கிடைச்சிருச்சு, கொத்து சாவி வேற அவ கைக்கு போயிடுச்சு. இனிமே நம்மளால அவளை ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த வீட்ல அவளுக்கு மதிப்பு கூடிக்கிட்டே இருக்கு. என்னால தாங்க முடியல கண்மணி. அத்தை கோவப்படாதீங்க. நம்மள மீறி அவளால ஒன்னும் பண்ண முடியாது. அட போ கண்மணி, நீ புரியாம பேசாத. சும்மாவே அவளை தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க. இதுக்கு மேல இந்த வீட்ல அவ சொல்றத மட்டும்தான் கேட்கணும்னு ஆர்டரே போடுவாங்க. ஐயோ அத்தை, அதெல்லாம் ஆகாது. நான் இருக்கேன்ல, நீங்க கவலையே படாதீங்க. அத்தை, அந்த லோன் பணம் வந்தாதானே கடனை அடைக்க முடியும். அவ பணத்தோட வீட்டுக்கு வர மாட்டா. அப்பா, நாங்க ரெடி ஆயிட்டோம், பேங்க் போயிட்டு வந்துடுறோம். என்னப்பா எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்துட்டியா? எல்லாம் எடுத்துட்டேன் பெரியப்பா. சரிடா, பார்த்து போயிட்டு பணத்தை வாங்கிட்டு சரிப்பா, பத்திரமா வாங்க. போயிட்டு வந்துடுறோம். சரி, வரேன் பெரியம்மா. போயிட்டு வரேன் மாமா, வரோம். உங்களை சார் உள்ள கூப்பிடுறாரு. சரி சார், நீங்க இல்ல, மேடத்தை மட்டும் தான் கூப்பிட்டாரு. சரி போ. மனுக்கு சார். உட்காருங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். அதை கொடுங்க. இதுல ஒரு சைன் பண்ணிட்டு பணத்தை வாங்கிட்டு போமா. என்னம்மா யோசிக்கிறீங்க? லோனுக்காகத்தானே இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? ஆமா சார், ஆனா நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்கம்மா. இந்த பணத்தை என்கிட்ட கொடுக்காம என் மாமா கிட்ட கொடுத்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா அவர்தான் பார்த்து பார்த்து சொல்லி கொடுத்து என்ன படிக்க வச்சாரு. எல்லாத்துக்கும் காரணம் அவர்தான். அவர் பணம் வாங்குறது தான் சார் முறை. அவ்வளவுதானே? சரிம்மா, நீங்க சைன் பண்ணுங்க, நான் அவரை உள்ள கூப்பிடுறேன். சரிங்க சார். சொல்லுங்க சார். இவங்க ஹஸ்பண்ட் இனியன் வெளியே இருப்பாரு, அவரை உள்ள வர சொல்லுங்க. ஓகே சார். சார், உங்களை உள்ள வர சொன்னாரு. வாங்க சார். வணக்கம் சார். வாங்க இனியன். உங்க ஒய்ஃபுக்கு நீங்க தான் எல்லாமே சொல்லி கொடுத்தீங்களாமே. இந்த லோன் கிடைக்க கூட நீங்க தான் காரணமா? அவங்களுக்கு பதிலா நீங்க இந்த பணத்தை வாங்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. இந்தாங்க இனியன், வாங்கிக்கோங்க. இது உங்க பணம் தான். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். நீங்க ரெண்டு பேரும் உங்க மில்ல ரொம்ப பெருசா டெவலப் பண்ணி இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும். அதுதான் என்னோட ஆசை. கண்டிப்பா சார். ஆல் தி பெஸ்ட் இனியன். தேங்க்யூ சார். இந்தாங்க. தேங்க்யூ சார். சரி, வரோம். வரோம் சார். அண்ணே போறாங்கண்ணே, பண்ணிடு. இந்த பணத்தை சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணி கொடுங்க. சரி கொடுங்க. என்னண்ணே இது, கோயிலுக்குள்ள போயிட்டாங்க, எப்படி அடிக்கிறது? பணத்தை அடிக்கின்ற பிளான் இருக்கு. இங்கிட்டு வா, உள்ள வா, உள்ள வாடா. இந்தாங்க. நாங்க வரோம் சாமி. அம்மா, பாத யாத்திரை நாங்க பழனிக்கு போறோம். உங்களால முடிஞ்ச காணிக்கை ஏதா இருந்தா போடுங்கம்மா. இருங்க மாமா, சில்லறை இருந்தா கொடுங்களேன். என்கிட்டயும் 500 தான் இருக்கு. இரு,
நான் போய் சில்லறை மாத்திட்டு வரேன். சரியா? சரி மாமா, கொஞ்சம் இருங்க சாமி, சில்லறை வாங்கிட்டு வந்துருவாரு. சரிங்கம்மா. ஐயா சில்லறை இருக்கா? இல்லப்பா. சிஸ்டர், அவங்க கையில கட்டு போடுங்க. சரி டாக்டர். டாக்டர், கட்டெல்லாம் வேண்டாம் டாக்டர். கட்டு போடாம இருந்தா பிளட் வந்துகிட்டே இருக்கும் மேடம். தண்ணி பட்டா செப்டிக் ஆயிடும். அதெல்லாம் வேண்டாம் டாக்டர், நான் தண்ணி படாம பாத்துக்கிறேன். மருந்து போட்டு விட்டுட்டீங்களா, அது போதும். நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கு மேல உங்க விருப்பம். இந்தாப்பா. வாங்க. அத்தை, என்னத்த பணம் திருட்டு போவே இல்லையா? இது உன் அம்மாவோட பிளான் தானே? எப்படி நடக்கும்? நான் உன் பேச்சை நம்பி எதுவும் பண்ணாம இருந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? இந்தாங்கண்ணே, எண்ணி பார்த்துக்குங்க. பணம் சரியாதான்ப்பா இருக்கும். சொன்ன மாதிரி நீ பணத்தை கொடுத்துட்ட. உண்மையிலேயே நீ பெரிய மனுஷன் தான். அப்ப நான் வரட்டுமா? வாங்கண்ணே. வாங்க. வரேன் தம்பி. ராசாத்தி, உனக்கு தாமா நன்றி சொல்லணும். இது என் வீடு. இந்த கடனை அடைக்க வேண்டியது என்னோட கடமை. ஆமா, மீதி எவ்வளவு இருக்கு? அதுல 3 லட்ச ரூபா இருக்குண்ணே. இதை வச்சு மில்ல பழையபடி சரி பண்ணிடலாம்ல? போதுண்ணே. இனி நல்லபடியா நடக்கும்பா. டேய், 2 பேரும் மில்லுக்கு என்னென்ன தேவைன்னு லிஸ்ட் எடுக்கிற வேலையை பாருங்க. சரிங்கப்பா. அங்க பாரு. ஒருங்கத்த. சரி வா போலாம். வேண்டாம் மாமா. ஏன், என்னாச்சு? வேண்டாம் மாமா, நீங்க ஊட்டி விட வேண்டாம். ஏன்? சொன்னா கேளுங்க மாமா, எனக்கு ஊட்டி எல்லாம் விட வேண்டாம். அதான் ஏன்னு கேக்குறேன். இன்னைக்கு நீங்க எனக்கு ஊட்டி விடுவீங்க, ஆனா 6 மாசம் கழிச்சு இதே மாதிரி என் கையில அடிபட்டா யார் மாமா ஊட்டி விடுவா? சரி, நான் மில்லு வரைக்கும் போயிட்டு வரேன். டேய், போன் ரிங் ஆயிட்டே இருக்குன்னு எடுக்க மாட்டியா? அம்மா, அது வந்து அம்மா. ஹலோ. சரி, நீங்க வைங்க, நான் பாத்துக்கிறேன். என்னடா பண்ணி வச்சிருக்க? இல்லம்மா, அது வந்து என்னடா வந்து போயின்னு? நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அத கெடுக்கிற மாதிரி வேலை பண்ணிருக்க. இல்லம்மா, நான் எதுவும் வேணும்னு பண்ணலமா. நீ எதுவும் பேசாத. கண்மணி, கண்மணி, இப்ப எதுக்கு அவளை கூப்பிடுற நீ? நீ வாயை மூடுறா. அத்தை, என்னாச்சு அத்தை? நீ உன் புருஷனை பாத்துக்கிற லட்சணமா அது? அவன் என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்னு தெரியுமா? இவன் நம்ம ஊரு கறிக்கடை பாய் கிட்ட 1 லட்சம் ரூபாய் கடன் கேட்டிருக்கான். அந்த ஆளு எனக்கு போன் பண்ணி, உங்ககிட்ட இல்லாத பணமா தம்பி என்கிட்ட கடன் கேக்குறாரு அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேக்குறான். என் மானமே போச்சு. இவன் என்ன பண்றான், ஏது பண்றான்னு நீ எதுவும் கவனிக்க மாட்டியா கண்மணி? ஆமா, உங்களுக்கு 1 லட்சத்துக்கு என்ன தேவை இருக்கு? அதுவும் கண்டவங்க கிட்ட கடன் கேட்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. அது வந்து ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு பணம் தேவை, அதான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு 1 லட்ச ரூபா கடன் கேட்டேன். முதல்ல நீ உன் பிரச்சனைய பாரு, அப்புறம்
உன் ஃப்ரெண்டோட பிரச்சனையெல்லாம் பார்க்கலாம். கிடைக்கலன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. இந்தா சரி வா. ஹலோ அண்ணா பணம் ரெடி ஆயிடுச்சா? அண்ணா, எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்தேன். இப்போதைக்கு எங்கேயும் கிடைக்கல. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். சாயங்காலம் வரைக்கும் டைம் எடுத்துக்கோ. அதுக்குள்ள பணத்தை ரெடி பண்ணி கொடுக்குற வழியை பாரு. சித்தப்பா ராசாத்திக்கிட்ட கொடுத்த பணத்தை எடுத்தா மட்டும்தான் நம்மளால இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும். இதை விட்டால் நமக்கு வேற வழியே இல்லை. சொல்லுங்க மாமா. இனியே இல்லைம்மா? அவர் மில்லுக்கு போயிருக்காரு மாமா. சரி, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வரியா? இதை கொண்டு வரேன். இந்தங்க மாமா தண்ணி. எங்க போனாரு? தண்ணி கொண்டு வர சொன்னாரு. இப்பதானே பார்த்துட்டு போன. அதுக்குள்ள சாவி எங்க போச்சு? எடுத்திருந்தா குமர மாமா தான் எடுத்திருக்கணும். அவர் தானே இப்ப வந்தாரு. ஆனா அவர் அந்த மாதிரி எடுக்கிற ஆள் இல்லையே. மாமா என்னது சாவி பீரோல இருக்குது? போச்சே. ராசாத்தி, ராசாத்தி. மாமா வந்துட்டேன். மாமா இங்க பாரு, சாவி பீரோல வச்சுட்டு வந்துட்டேன். ஓ சாரி மாமா, நான் கவனிக்கல. பத்திரமா வச்சுக்கோமா. எதுக்கு பணத்தை திருட பாத்தீங்க? இப்ப எதுக்கு பூச்சி மருந்து குடிக்க போனீங்க? என்னாச்சு மாமா? ஹலோ, யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நீ அசிங்கப்படாம இருக்கணும்னா எனக்கு 1 லட்சம் மட்டும் கொடு போதும். அப்படி எனக்கு தரலன்னா இந்த போட்டோவை போஸ்டர் அடிச்சு ஊர் முழுக்க ஓட்டிடுவேன். உங்க குடும்பத்துக்கு ஊர்ல நல்ல பேர் இருக்கு. அந்த பேர் போகாம பாத்துக்க. நானும் கண்மணி இன்னும் புருஷன் பொண்டாட்டியா வாழவே இல்லை. அதுக்கு காரணம் கண்மணி தான். அவ என்ன ஒரு புருஷனா நடத்துறதே இல்லை ராசாத்தி. நான் என்னைக்கு கபடி போட்டியில இனி என்ன ஜெயிச்சு முதல் பரிசு வாங்குறனோ அப்பதான் எல்லாம் சொல்லிட்டா. நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்த்துட்டேன். என்னால எதுவுமே முடியல ராசாத்தி. மாமா, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை அப்புறம் பாத்துக்கலாம். நான் பணம் எடுத்துட்டு வரேன். நீங்க முதல்ல அந்த போட்டோ பிரச்சனையை முடிங்க. அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். ராசாத்தி,
வீட்ல தெரிஞ்சா நீ மாட்டிப்ப ராசாத்தி. அதை நான் பாத்துக்கிறேன் மாமா. அப்படியே தெரிஞ்சாலும் திருட்டு பழி தானே வரும், அதை நான் சமாளிச்சுக்கிறேன். ஆனா நீங்க தான் மாட்டிக்க கூடாது. மாட்டினா நம்ம மொத்த குடும்ப மானமும் போயிடும் மாமா. இருங்க மாமா, நான் போய் பணம் எடுத்துட்டு வந்துடுறேன். இந்தாங்க, போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி ராசாத்தி. இந்த உதவியை என்னைக்கு மறக்க மாட்டேன். மாமா, நமக்குள்ள எதுக்கு மாமா இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? போங்க, போய் சீக்கிரம் அதை வாங்க பாருங்க. பணம் எங்க? போட்டோ கொடு. நாம வீட்டை அடமான வச்சு மில்லுக்குன்னு வாங்கி வச்சிருந்த பணத்தை எடுத்து பொண்ணுகிட்ட தூக்கி கொடுத்துட்டா. அவ உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல, உன் அப்பா கிட்ட கூட கேட்கல, ஏன் வீட்டுல இருக்கிற யார்கிட்டயுமே கேட்கல. நீ இத நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும் இனியா. அதான் நான் வீடியோவே எடுத்து வச்சிருக்கேன். கண்மணி, அந்த வீடியோவை காமி. அண்ணி வேணாம். என்ன பெரியமா, உங்க மேல நான் சந்தேகப்படுவேனா? இப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஏய் ராசாத்தி, என்னாச்சு மாமா? ஏய், மில்லுக்கு கடன் வாங்கின பணத்தை தூக்கி உங்க அண்ணிக்கிட்ட கொடுத்தியா? இல்ல மாமா. போய் சொல்லாம சொல்லுடி. இல்ல மாமா, நான் அன்னைக்கு பணம் கொடுக்கல. என்னடா பிரச்சனை? தம்பி, மில்லுக்குன்னு கடன் வாங்கி வச்சிருந்த பணத்தை பொண்ணுக்கு தூக்கி கொடுத்துட்டா. அப்ப பீரோல இருக்கிற பணத்தை போய் எடுத்துட்டு வா. போ. அது போடி. ஏய், போடி. ₹1,00,000 கம்மியா இருக்கு. ஆமா மாமா, நான் தான் பணத்தை எடுத்து அன்னிக்கிட்ட கொடுத்தேன். ஏண்டி, இவ்வளவு நேரம் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்ல, குடுக்கவே இல்லைன்னு சாதிச்ச. இப்ப எப்படி வந்துச்சு? அப்பா, ஒவ்வொரு தடவையும் நம்பினதுக்கு நம்ம நம்பிக்கை தான் ஏமாத்திட்டு இருக்கா. மாமா, நான் செஞ்சது தப்புதான் மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. பா, எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்புறம் என்ன மன்னிச்சிருக்கன்னு கேளு. இவதான் யாருக்கும் தெரியாம பணத்தை எடுத்து கொடுத்தானா? அந்த பொண்ணுக்கு எங்க போச்சு புத்தி? எப்படி அவ கை நீட்டி பணத்தை வாங்கலாம்? பொண்ண கொடுத்த வீட்ல இப்படி திருட்டுத்தனம் பண்றமேன்னு உடம்பு கூச வேண்டாம்? பெரியப்பா, பெரியம்மா சொல்றது என்னவோ உண்மைதான். அவங்களுக்கு எங்க போச்சு அறிவு? எனக்கு கோவமா வருது. இதே கோவத்தோட போய் அவங்க நாக்க புடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேட்டாதான் யாத்திர ஆரம்பம். உங்க விஷயம் தெரிஞ்சா மாமா, அத்தை எல்லாரும் உடைஞ்சு போயிடுவாங்க. அது போக கண்மணி உங்களை ஆயுசுக்கும் மதிக்க மாட்டா. இல்ல ராசாத்தி, அவன் இப்போ உங்க வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கான். அங்க போய் அவன் சத்தம் போட்டா உண்மை தெரியதானே போகுது. எங்க வீட்டு பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். எங்க வீட்டுல அன்னைக்கு நான் போன் பண்ணி பேசிக்கிறேன். நீங்க தப்பி தவறி கூட வாயை திறக்காதீங்க. குமர மாமா ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காரு. அதை சரி பண்ண 1,00,000 தேவை. நான் வீட்டுல கேட்காம யாருக்கும் தெரியாம அந்த பணத்தை அவர்கிட்ட எடுத்து கொடுத்துட்டேன். இது தெரியாம
பெரியத்தையும் கண்மணியும் சேர்ந்து நான் உங்களுக்கு பணத்தை எடுத்து யாருக்கும் தெரியாம கொடுத்துட்டேன்னு மாமா கிட்ட சொல்லி ஏத்தி விட்டுட்டாங்க. மாமா என்கிட்ட கத்தி சத்தம் போட்டு உங்ககிட்ட நியாயம் கேட்கதான் அங்க வந்திருக்காரு. என்னடி பணமே கொடுக்காம பழிய என் மேல போட்டுட்ட? இப்போ உன் புருஷன் கிட்ட நான் என்னடி சொல்லி சமாளிக்கிறது? அண்ணே, அவர் கேட்டா நீங்க தான் பணத்தை வாங்குனீங்கன்னு சொல்லுங்க அண்ணே. நீங்க இதை மட்டும் எனக்காக பண்ணுங்க அண்ணே. சரி. ராசாத்தி தான் வீட்டுக்கு தெரியாம பணம் கொடுத்தா வாங்குற உங்களுக்கு அறிவு வேணாமா? வீட்டுல இருக்கவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு கொடு ராசாத்தின்னு சொல்லக்கூடாதா? இல்ல நாங்க தான் அந்த பணத்தை கொடுக்க வேணாம்னு சொல்ல போறோமா? என்ன பணம் நீ? சும்மா எதுவா இருந்தாலும் முறைப்படி கேட்டு வாங்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல அவளுக்கு தான் அப்படி சொல்லி கொடுத்து வளர்க்கலையா? இதுவே முதலும் கடைசியமா இருக்கட்டும். இன்னொரு வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுகிட்ட போய் பணம் கேட்கறது ரொம்ப தப்புங்க. இத பாருங்க, எதுவா இருந்தாலும் முறையா கேட்டு பழகுங்க. இது மாதிரி அல்பத்தனமா அலையாதீங்க. இனிய இங்க வந்து பொன்னிய புடிச்சு பயங்கரமா திட்டிட்டு போறாண்டி. பாக்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தெரியுமா, அவனை ஏத்தி விட்டதே நாங்க தானே. எப்படியோ ராசாத்தி இனிய 2 பேரும் ஒண்ணு சேராம இருந்தா சரி. கேடி, இவ்வளவு பெரிய விஷயத்த என்கிட்ட மறைச்சிருக்க. இந்த விஷயத்த பெரியமா வந்து என்கிட்ட சொல்லன்னு வையேன், அப்படியே யாருக்கும் தெரியாது, அப்படியே மூடி மறைச்சிடலாம்னு நினைச்சிருக்க. அவங்க என்கிட்ட வந்து சொன்னதுனால இல்ல மாமா நானே உங்ககிட்ட சொல்லலாம் தான் நாடகம் ஆடுறியா? உனக்கு கேவலமா இல்ல? நல்ல கேளினியா, நம்ம வீட்டு பணத்தை எடுத்து கொடுத்துருக்கா. மங்கை தான் வீட்டுல இல்ல, நான் இங்க தானே இருக்கேன். ஒரு வார்த்தை சொல்லிட்டு கொடுத்துருக்கலாம்ல. இவகிட்ட என்ன கேக்குறதுன்னு திமிரு. அம்மா, ராசாத்தி வேணும்னு அப்படி செய்யறாள் இல்லம்மா. அவ தெரியாம கூட பண்ணிருப்பா, பெருசுப்படுத்தாதீங்க. என்னங்க, உங்க வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? இது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்க பிரச்சனை. இது இவங்களே பார்த்துப்பாங்க. நீங்க உங்க வேலையை பாருங்க. அத்தை, சரியான நேரத்துல பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்க அத்தை. அவ திட்டு வாங்கினது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் அவகிட்ட இருந்து கொத்து சாவியை வாங்க முடியலையேன்னு ஒரு சின்ன வருத்தம் கண்மணி. அத்தை, அவ்வளோதானே. நம்ம அதுக்கும் சேர்த்து ஒரு பிளான் போடுவோம். அதுக்கப்புறம் அந்த ராசாத்தியே வந்து உங்க காலில் விழுந்து உங்ககிட்ட சாவியை கொடுப்பா. நீங்க வேணா பார்த்துட்டே இருங்க. இத கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நடக்கும் அத்தை, நடத்தி காட்டுவோம். என்ன கிஃப்ட் அது? இதுவா? அதான் அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்குல்ல, சோ அதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கா. அப்படியா? குடு ரசத்தி பாப்போம். இது நல்லதா இருக்கு. இதுக்கு என்ன குறை? பாவம், அவளுக்கும் 4 இடத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கும்ல. சரி பிரிமா, ஏதோ நீங்க சொல்றீங்கன்றதுனால. ஏய், நாளைக்கு நீயும் வா, வழி விடுங்க. நீ ரொம்ப நன்றி பெரியத்த. பரவாயில்ல விடு, நான் கிஃப்ட பிரிச்சுட்டேன். பழையபடி ரெடி பண்ணி வை. நாளைக்கு நாம ஒன்னாவே போவோம். வா. அவ கொடுக்க போற கிஃப்ட் இது இல்ல. ஐயோ, எனக்கு ஒன்னும் புரியலையே. நாளைக்கு ராசாத்தி கொடுக்க போற கிஃப்ட மாத்தி கொலுசுக்கு பதிலா பழைய பிஞ்ச செருப்ப கிஃப்டுக்குள்ள வச்சேன்னு வெயி. 2 குடும்பத்துக்கும் சண்டை ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்படி சண்டை வரத்துக்காக தான் இந்த மாதிரி பழைய செருப்பை வச்சு அசிங்கப்படுத்திட்டான்னு சொல்லி ராசாத்திய மாட்டி விட்டுறலாம். அதுக்கப்புறம் தானா மத்ததெல்லாம் நடக்கும். நீ போய் பழைய செருப்பும் அதே மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் பேப்பரும் எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. பேர் எழுதிட்டு வந்துடுறேன். ஏய், இங்க பாரு. அப்புறம் கீழே போன உடனே எங்க அப்பாவும் அம்மாவும் வண்டியில என்னோட வர சொல்லுவாங்க. சரியா? என்ன கேக்குதா இல்லையா? சரி மாமா. அவங்க சொல்லும்போது பல்ல இழிச்சுக்கிட்டு சரி மாமா நான் மாமா கூடயே வந்துடுறேன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்து தொலைச்சு கட்டிடுவேன். அவங்க என்ன சொன்னாலுமே இல்ல நான் உங்க கூட கார்ல வரேன்னு சொல்லிட்டு போகணும்.
புரிஞ்சுச்சா? ம். வாயை திறந்து தான் சொல்ல. சரி மாமா. எழுதிட்டு வா. எல்லாரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நாங்க பாத்துக்கிறோம் மாமா. சரிங்கண்ணா, கிளம்புறோம். சரி. ஏ ராசாத்தி, அத்தை நீ எதுக்கு இதுல வர? இனி என் கூட பைக்ல வா. போ. இல்ல அத்தை, நான் கார்லயே வரேன். எல்லாம் எனக்கு தெரியும், நீ வா. அத்தை சும்மா முறைச்சுக்கிட்டு இருக்காம அவளை கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போ. போ. ம். ஏறு. ஐயோ, ஜாலியா இருக்கா? என்ன சிலக்குட்டி? இதுதான் சரியான டைம். கிஃப்ட மாத்தி வச்சிடலாம். அங்க போக சொல்றீங்களா? சீக்கிரம் வாங்க பாப்பா. இந்தாங்க. ஹாய் மோனிஷ். மோனிஷ் மோனிஷ். என்ன ராசாதி? இல்ல அத்தை, இப்படி ஒரு அன்பளிப்பை கொடுத்து அசிங்கப்படுத்த தான் வந்திருக்கீங்களா? என்னங்க இது? நீங்களாம் பெரிய மனுஷங்க தானா? அதுல கொலுசு தானே இருந்துச்சு. செருப்பு எப்படி வந்துச்சு? ஆமா மாமா, ஆனா அது எப்படி மாறுச்சுன்னு எனக்கு தெரியல. ஏ ராசாத்தி, உன் புத்திய நீ காட்டிட்டல. இனியா, இன்னுமாடா உனக்கு புரியல? நீ அவ வீட்டுக்கு போய் பணம் வாங்கினதுக்கு திட்டிட்டு வந்தல, அதுக்கு பழி தீக்குறா. இல்ல. என்ன பாரு, என்ன இதெல்லாம்? தெரியாதனமா ஏதோ தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சிருங்கண்ணே. நீங்க மன்னிப்பு கேக்குறீங்க? எல்லாம் இவ பண்ண தப்புதான். என்ன பழி வாங்குறதா நினைச்சு நம்ம குடும்பத்தோட மானத்தை வாங்கிட்டா. ஓ, உங்க குடும்ப பிரச்சனைக்கு பழி தீக்க என் வீட்டு ஃபங்க்ஷன் தான் கிடைச்சதா உங்களுக்கு? என் பேரனுக்கு பேர் வைக்கிறப்போ பிஞ்ச செருப்பை கொடுத்து எங்க எல்லாரையும் அவமானப்படுத்துறீங்களா நீங்க? இது ஆயுசுக்கு மறக்க மாட்டோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உறுத்திக்கிட்டே இருக்கும். மானத்தை வாங்கிட்டே விடு. நேசமணி பாரி இனியன் குடும்பத்தினர்னு போட்டிருக்கு. சரி சரி, நீங்க போய் விளையாடுங்க போங்க. அண்ணே, அதுல எப்படி செருப்பு வந்துச்சுன்னு எங்களுக்கும் தெரியாது. எங்க மருமகளும் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. இருந்தாலும் எங்க குடும்பத்தால் ஏற்பட்ட அவமானத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அம்மா, உங்க பேர் போட்ட கிஃப்ட் பாக்ஸ் அங்க இருந்துச்சு, உங்களுக்கு தானே பாருங்க. ஆமா, இதுதான். பெரியத்தை இப்படி இட்டுக்கட்டி பேசுறது ஒண்ணு புதுசு இல்ல. அத நம்பிக்கிட்டு என்ன நீங்க பேசுனீங்க பாருங்க, அதுதான் என்னால தாங்க முடியல மாமா. அக்கா, எது பேசினாலும் வார்த்தைய பார்த்து கொட்டுங்க. ராசாத்திய கரிச்சு கொட்டணும்னா எங்க எப்ப எது வேணாலும் பேசுவீங்களா? ஏன் மருமகளை பத்தி எனக்கு தெரியும். அவ பத்திரமாத்து தங்கம். அவ மனசுல எந்த கள்ள கபடமும் கிடையாது. அதான் அவ மேல பழி வந்த உடனே அந்த சாமிக்கே பொறுக்கல. இப்ப எல்லார் முன்னாடியும் கொண்டு வந்து அவ உத்தமின்னு நிரூபிச்சிருச்சு பாத்தீங்களா? பாரி, மன்னிச்சுக்க பாரி. 2 கிஃப்ட் பாக்ஸ் ஒரே மாதிரி இருந்ததுனால நாங்க சந்தேகப்பட்டோம். மன்னிச்சுக்க பாரி. இல்லண்ணே, பரவாயில்ல. தப்பா மன்னிச்சிரு பாரி. நீங்க உங்க கையாலேயே அந்த குருசை போட்டு விட்டுருங்கம்மா. வாங்கம்மா. போ. பாரி,
நடக்க கூடாது நடந்து போச்சு. எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு எல்லாரையும் சாப்பிட அழைச்சிட்டு வாப்பா. ஐயோ இல்லண்ணே, சாப்பாடுலாம் வேண்டாம். இல்ல பாரு, நீ அப்படிலாம் சொன்னா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். தயவு செஞ்சு வாங்க, எல்லாருமே சாப்பிட்டு போலாம். வாங்க வாங்க வாப்பா பாரு, வாங்க வாங்க எல்லாம் வாங்க. ஐயா மாப்பிள கோச்சிக்காத, அடுத்த பந்தியில சாப்பிடலாம். பாரி குடும்பத்தோட சாப்பிட்டு முடிக்கணும். என்னையா அவங்க பணக்காரங்கன்றனால என்ன எதிர்க்க சொல்றியானே? ஐயோ அப்படிலாம் இல்லப்பா. அப்புறம் என்னையா பெரிய குடும்பம் பணக்காரன் அது இதுன்னு சொல்ற? இவங்க பணம் காசு என் கால் தூசிக்கு சமையா. என் வீட்டுல வந்து பாரு, 3 பேர பிள்ளைங்க துள்ளி விளையாடுது. அவங்க வீடு மாதிரி புள்ள குட்டி இல்லாம வறண்டு போய் கிடக்கல நாங்க.